எக்ஸாக்டாக நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னாக்க தமிழகத்தினுடைய சவுதி அரேபியா. குழப்பமாக இருக்கா? சிறு வயசாக இருக்கிறப்ப அடிக்கடி ரங்கமலைக்கு போகிற பழக்கம் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிக் தமிழன் பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் தெரியுங்களா? திண்டுக்கல்லிருந்து இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய பல்லப்பட்டி என்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், ஆன்மீக ஆட்சியை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நலவுகளை அள்ளி தந்து கொண்டிருக்கக்கூடிய இறைநேச செல்வராக இருக்கக்கூடிய நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய 32வது தலைமுறையினரை சார்ந்த நமது ஷேக் அப்துல் காதிர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவங்களை நம்ம ஜியாரத் செய்ய போகிறோம். எதுக்காக இங்கே நின்று பேசுகிறோம் அப்படின்னாக்க, அந்த மலையை பாருங்களேன். இந்த மலைக்கும் இப்போது நம்ம சென்று ஜியாரத் செய்யக்கூடிய மகானுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கம் காணப்படுது. என்ன அப்படின்னாக்க, நமது ஷேக் அப்துல் காதிர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அதிகமான முறையில் அங்கே சில்லா இருந்ததாக பல்வேறு வரலாற்று தகவல்கள் குறிப்பிடப்படுது. மேலும் அங்கு பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் நம்மளுக்கு வரலாற்று சிறப்புமிக்க தகவல் தர்றதுக்காக காத்திருக்காங்க. மேலும் அதனுடைய வரலாற்று தகவல்கள் நம்மளும் பேச காத்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய அந்த மகானினுடைய தர்பாரில் நின்று அவர்களுடைய வரலாற்று பதிவுகளை இன்ஷா அல்லாஹ் பேசினாக்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் நீங்களும் கூட வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் வாங்க போகலாம். அல்லாஹ் தஆலாவினுடைய மாபெரும் கிருபையால் திண்டுக்கல்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தாண்டி கரெக்டாக நம்ம கரூர் பைபாஸ் ரோடு லெஃப்டில் கட் பண்ணோம் அப்படின்னாக்க ஊர் போகுது. நம்ம தர்காவுக்கு ஜியாரத் பண்ணக்கூடிய ஊர் போகுது. அல்ஹம்துலில்லாஹ். எக்ஸாக்டாக நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னாக்க தமிழகத்தினுடைய சவுதி அரேபியா. குழப்பமாக இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ். அதாவது நம்ம பல்லப்பட்டி ஊரை நம்ம அடைஞ்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவினுடைய மாபெரும் கிருபை. அந்த மகானினுடைய வரலாற்றை நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னாக்க, அந்த வரலாற்றுக்குள்ளே இந்தியாவில் பல்வேறு இடங்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய, மறைமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வழிமார்களினுடைய அந்த வரலாற்று பதிவும் உள்ளே அதில் கருதப்படுது. இவர்களுடைய வழித்தோன்றல்களே கருதப்படுது. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உள்ள நிறையா காணப்படுது. இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவினுடைய மாபெரும் கிருபையால் நம்ம தர்கா பக்கத்தில் நம்ம அடைஞ்சிட்டோம். இவங்க தான் மகான் ஷேக் அப்துல் காதிர் வலியல்லா, ஷேக் அப்துல் காதிர் வலியல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு சில கபர்கள் 1-2 கருதப்படுது. இங்கே அவங்களுடைய சீடர்கள் அடங்கியிருக்காங்க. மேலும் நிர்வாகிகள் அங்கே இருக்காங்க. நிர்வாகிகள்கிட்ட நம்ம ஆல்ரெடி நம்ம பர்மிஷன் கேட்டிருந்தோம். அவங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் பல்வேறு தகவல்களும் கூறுவதற்காக நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க உள்ளே போய் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தர்காவில் நம்ம ஜியாரத் பண்ண வரோம். மேலும் அவங்களுடைய வரலாற்றை சேகரிக்கிறதுக்காக வர்றோம் அப்படின்னு நிர்வாகத்தில் பர்மிஷன் கேட்டிருந்தோம். அல்லாஹ்வின் கிருபையில் அவங்க எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்கலை.
சரி வாங்க நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. அதே போல் வந்து வரலாற்றை வந்து நல்ல சிறப்பான முறையில் சொல்வதற்கும் அவங்களும் வந்து காத்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நிர்வாகத்தின் சார்பில் வந்து இன்ஷா அல்லாஹ் அவங்க பேசுவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பல்லவட்டி மகான் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லா வாரிசுகளாக இருக்கிறோம். நாங்கள் இப்போ நிர்வாகியாகவும் இருக்கிறோங்க. நாம் வந்து மദ്രസ மக்தூமியா பெரிய தலைவராகவும் இருக்கிறோம். எங்களுடைய பாட்டனார் சுமார் 400 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவட்டியில் வந்து அவங்க வந்து தியானத்திலிருந்து இந்த பல்லவட்டியை உயிர்ப்பித்து பல்லர்களும் பல மக்களும் இருந்தவங்களை ஒன்று இஸ்லாமிய வாழக்கூடிய பெரிய ஊராக ஆக்கிட்டாங்க. அவனுடைய மகானுடைய கிராமத்துக்களை வந்து நிறைய பேச வேண்டியிருப்பதால் அப்படியே உள்ளே போய் பேசலாம் வேண்டியிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இன்ஷா அல்லாஹ். நீங்கள் கீழே நிலங்க. அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலாவினுடைய மாபெரும் கிருபையால் நம்ம தர்காக்குள்ளே நுழைய இருக்கோம். உண்மையிலே ஒரு என்ன சொல்லுவோம், தர்காக்கென்றே ஒரு வாசம் இருக்கும் பார்த்தீங்களா? அதனுடைய ஒரு அளப்பற்ற ஒரு வாசத்துடன் நம்ம உள்ளே போகிறோம். மேலே அந்த மினரா பார்த்தீங்களா, அந்த மக்பரா உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கூம்பு எல்லா தர்காக்கள்லையுமே இது ஒரு சிறப்பாக கருதப்படுது. மேலும் வந்து சுற்றி இருக்கக்கூடிய அமைப்புகளும் வந்து நல்லா காற்றோட்டமாக நல்ல அழகான முறையில் ஒரு பொதுமக்களே வந்து ஜியாரத் செஞ்சாலும் கூட வந்து நல்லா ஜியாரத் செஞ்சுட்டு வெளியில் வந்து அமர்ந்து சிறப்பான முறையில் செல்லக்கூடிய வகையில் வந்து இந்த இடமும் கருதப்படுது. இன்ஷா அல்லாஹ் உள்ள ஜியாரத் செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் பல்வேறு நம்ம முக்கியமான விஷயங்கள் பேச இருப்போம். இன்ஷா அல்லாஹ் வாங்க உள்ள. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலாவினுடைய மாபெரும் கிருபையால் நமது ஷேக் அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய தர்பாரில் அவங்களுடைய மஸாருக்கு முன்னாடி வந்து நிற்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சலாம் சொல்லிக்கோங்க. வாங்க இன்ஷா அல்லாஹ் உள்ள போய் ஜியாரத் பண்ணுவோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நறுமணமான அடங்கியிருக்கக்கூடிய நமது மகான் ஷேக் அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தர்பார் மஸாருக்கு பக்கத்தில் நினைக்கிறோம். காண கிடைத்த காட்சி. எத்தனையோ பேர் வந்து வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கீங்க, வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதுனால மகான் அவர்களுடைய தர்பாரின் அருகாமையில் இருக்கக்கூடிய பாக்கியம் வந்து நம்ம அனைவர்களுக்குமே கிடைச்சிருக்கு. அவங்களுடைய எல்லா தர்காக்கள்லையுமே நம்ம போய், அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா, அவங்களுடைய கராமத்து என்ன, எல்லாருமே வந்து வெளியில கேட்கணும், அவங்க என்ன அற்புதம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அவங்க வழிமாறா தேர்ந்தெடுத்ததே மிகப்பெரிய ஒரு அற்புதத்தினாலதான் வந்து அப்படிங்கிறது வந்து இன்னொரு விஷயமாக கருதப்படும். இந்த வழிமாறினுடைய ஒரு அற்புதம் வந்து ஒரு வருடத்திற்கு முன்பாக இந்த ஊரில் ஒருத்தவங்களுக்கு நடந்துச்சு. அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, என்ன அற்புதம் அப்படின்னாக்க, ஒருத்தவங்களுடைய மகனுக்கு வந்து அப்பெண்டிக்ஸ் பிரச்சனை, அந்த உடல்வாழ்வு பிரச்சனை வந்து ஏற்பட்டிருந்திருக்கு. பாபா அவங்களுடைய தர்பாரில் வந்து முறையிட்டு போயிருந்திருக்காங்க.
முறையிட்டு அடுத்த நாள் வந்து ஹாஸ்பிட்டல்ல போயிருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல போனப்போ வந்து கண்டிப்பான முறையில ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும், இது வந்து கிளியர் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற முறையில சொன்னாங்க. பாபாவுடைய தர்பார்ல வந்து அவங்களுடைய முராதிகளை தெரிவித்துட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி இன்னொரு முறை ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வந்து அந்த டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, எந்த ஹாஸ்பிட்டலில் போய் இது வந்து நீங்க கிளியர் பண்ணிட்டு வந்தீங்க, அவங்களுக்கு வந்து அந்த அப்பண்டிக்ஸ் அந்த அந்த இதே இல்லையே, நல்லா இருக்காங்கல்ல, ஆரோக்கியமா இருக்காங்கல்ல, எந்த ஆஸ்பத்திரிக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிற முறையில கேட்டிருக்காங்க. அந்த பெண்மணிக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. நான் எந்த ஹாஸ்பிட்டலுமே போல, நேரம் நான் இங்கே தான் வரோம் அப்படின்னு அவங்க வந்து சொன்னப்போ வந்து, இல்ல இது வந்து சரியாயிருச்சு இந்த பையனுக்கு, எப்படி சரியாச்சு அப்படிங்கிற முறையில கேட்கும்போது தான் அதுக்கப்புறம் அந்த பெண்மணிக்கு வந்து ரொம்ப குழப்பமா இருந்திருக்கு. அப்ப அவங்களுடைய கனவுல வந்து என்ன நடந்துருக்கு அப்படின்னாக்கா வந்து அந்த பையனுக்கு நம்மளுடைய பாதுஷா நாயகன் அவர்கள் ஆபரேஷன் அவங்க கனவு மூலியமாக செய்து அந்த குடலில் அந்த அந்த வாழ்வை அந்த வந்து கொடுத்து இதை எரித்து விடும்படி கூறியிருக்காங்க. இதை வந்து ஒரு இறைநேச செல்வர் ஒரு ஷேகுனா அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லி அவங்க வந்து இது உண்மைதான் அப்படிங்கிற முறையில வந்து அவங்க வந்து பெற்று வந்திருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு மகத்தான இந்த ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதாவது இது ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள், இவங்களுடைய ஒரு சாம்பிள் அப்படின்றது. இவங்களுடைய தரஜா வந்து அல்லாஹத்தாலா வந்து ஒவ்வொரு வழிமாறையும் அல்லாஹத்தாலா இந்த உலகத்திற்கு அனுப்பியது வந்து மக்களினுடைய நலன்களுக்காகத்தான். எப்படிங்க, ஒவ்வொரு வழிமாறையும் அல்லாஹத்தாலா இந்த உலகத்திற்கு அனுப்பியது மக்களினுடைய நலன்களுக்காகத்தான் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக நமக்கு தெரிகின்றது. ஆனால் வழிமார்கள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களை பற்றி நாம் பேச விரும்பவில்லை. ஆனால் வழிமார்களின் மூலமாக அவர்களுடைய துவா மூலமாக அல்லாஹத்தாலாவினுடைய நெருக்கத்தை பெற முடியும் என்பது எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. எனவே கண்ணியமானவர்களே, நமது பாபாவை வந்து ஜியாரத் செய்ய வந்திருக்கோம். அடுத்த நிகழ்வாக அவர்களுடைய வரலாற்று குறிப்புகளை இன்ஷா அல்லாஹ் வந்து அவங்களுடைய வரலாற்று குறிப்புகளை நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்க எங்கிருந்து வருது அப்படின்னாக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய 32வது தலைமுறையினராக நமது பாதுஷா நாயகம் வந்து கருதப்படுறாங்க. சைதனா வம்சத்தை சேர்ந்தவர்கள். இப்பேற்பட்ட பாக்கியம் இந்த பல்லவட்டி மக்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதம். அவங்க ஒரு அருட்கொடையவங்க. இப்படி அல்லாஹ்தாலா உலகத்தினுடைய அருட்கொடையாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அனுப்பி இருந்தானோ அதே போன்று பல்லவட்டி மக்களுக்கு வந்து அந்த மக்களுக்காகவும் சுற்றுப்புற இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்காகவும் அந்த ஆன்மீக அந்த மேலும் அவர்களுடைய உடல் நலன்களுக்காக அவர்களுடைய நலன்களுக்காக இன்னமும் மறைமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மகான் ஷேக் அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தர்பாரை மன்னிக்கிறோம். இப்பேற்பட்ட பாக்கியம் சையதனா வம்சத்தை சேர்ந்தவர்கள். குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னாக்க சுஹதாக்களினுடைய இருக்கக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாரிசுதாரராக இவங்க வந்து கருதப்படுறாங்க. மேலும் சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நமது அவர்களுடைய பாட்டனார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்மாலையான யா நபி பைத் ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய வரலாற்று தகவல்களை நாம் சேகரிப்போம் இன்ஷா அல்லாஹ். யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும், அஷ்ரகல் பத்ரு அலைனா வதஃபா மின்ஹுல் ஃபுதூர் மிஸ்ல ஹுஸ்னிக மா ரஅய்னா கத்து யா வஜ்ஹ சுரூரி أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت ينصر وهادي أنت مصباح الصدور يا حبيبي يا محمد يا عروس الحافظين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين مرحبا وجهك يسعد يا كريم الوالدين أهلك سبع المبارك وردنا يوم النشور أنت أفر الخطايا وردنا بالموبقات أنت ستار المصابي ومقيل الأسرات يا ولي الحسنات يا رفيع الدرجات
كفروا عني ذنوبي وقلي عن سيئات أهل مسلم وعرفا مستجيب الدعوات ربي ارحمنا جميعا بجميع صالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم صلاة والسلام على الله يا كريم الله رحمة للعالمين. அல்ஹம்துலில்லாஹ். நிர்வாகிகள் முன்னாடியும் மீண்டும் வந்து பாதுஷா நாயகம் அன்னவர்களுடைய தர்பார் முன்னாடி நம்ம எடுத்துருக்கோம். அவர்களுடைய வரலாறுகள் அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும் பொழுது வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய 32வது தலைமுறையினராக நமது பாதுஷா நாயகம் வந்து கருதப்படுறாங்க. குறிப்பாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாரிசுதாரர்களாகவும் நமது பாதுஷா நாயகம் கருதப்படுறாங்க. இது எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க நமது பாதுஷா நாயகம் ஷேக் அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய பாட்டனர் அவங்க வந்து இப்ராஹிம் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவங்க பகதாதுல அவர்களுடைய 2 மகன்கள் சுல்தான் ஜமாலுத்தீன் சுல்தான் கமாலுத்தீன். இதுல வந்து கமாலுத்தீன் அப்படிங்கிறவங்க அண்ணன், ஜமாலுத்தீன் அப்படிங்கிறவங்க வந்து தம்பி. இந்த 2 பேரையும் வந்து படைசூழ பல்வேறு அந்த கூட முரீதுகளுடன் சேர்ந்து வந்து இந்தியாவிற்கு சென்று ஆன்மீக பரப்புரை செய்து இஸ்லாத்தை வந்து பரப்புவதற்காக பகதாதுல இருந்து கிளம்பி, அதாவது ஈராக் பகதாதுல இருந்து கிளம்பி வராங்க. அல்ஹம்துலில்லாஹ். அங்கிருந்து வந்து நேரடியாக எங்க வர்றாங்க அப்படின்னாக்க கோழிக்கூடு பகுதி, நம்ம அந்த கேரள பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோழிக்கூடு பகுதியில வந்து அவங்க வந்து கரெக்டா வந்து அங்க வந்து வர்றாங்க. அது எந்த இடம் அப்படின்னு கரெக்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க வந்து 2ஆம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆட்சி காலம் அது ஆட்சி காலம் பார்த்தோம்னாக்க 12ஆம் நூற்றாண்டு முடியக்கூடிய தருவாய். அந்த தருவாயில வந்து அவர்களுடைய ஆட்சி காலம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல வந்து அந்த சிறப்பான துறைமுகமான அந்த துறைமுகத்தில வந்து கரெக்டா அவங்க வந்து பாதுஷா நாயகம் வந்து அவங்களுடைய இருக்காங்க. அந்த வந்து சேரும் பொழுது இந்த 2ஆம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் வந்து இவங்களை வந்து வரவேற்கிறாங்க. அந்த பாண்டியவர்மனுக்கு வந்து அரபு தேசத்தில் இருக்கக்கூடியவர்களின் மீது மிகவும் பற்றுள்ளவராக அவர் வந்து கருதப்பட்டிருக்காங்க. மேலும் வந்து வந்திருந்தக்கூடிய ஜமாலுத்தீன், அந்த 2 பேர் வந்தாங்க பாத்தீங்களா, சுல்தான் ஜமாலுத்தீன் சுல்தான் கமாலுத்தீன். இதுல சுல்தான் ஜமாலுத்தீன் அவங்க மேல வந்து நம்ம சடையவர்மனுக்கு வந்து ரொம்ப பிரியம் ஏற்பட்டுருச்சு. அவங்க மேல வந்து அளவு கடந்த அன்பை வந்து அவங்க வந்து புரிஞ்சுட்டாங்க. மேலும் வந்து அவங்க வந்து இந்த நாட்டுல இருப்பதற்காக அவங்களுக்காக வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது மட்டும் இல்லாம சீன நாட்டினுடைய தூதுவராகவும், அந்த சுல்தான் ஜமாலுத்தீன் இருக்காங்க பாத்தீங்களா, சீன நாட்டினுடைய தூதுவராகவும் வந்து அவங்க அடிக்கடி போயிட்டு வந்து இருந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தம்பிக்கு வந்து முதலமைச்சராக கூடிய பொறுப்பை வந்து அந்த சுந்தரபாண்டியன் வந்து கொடுத்திருக்கான். சடையவர்மன் கொடுத்தப்ப வந்து அந்த ஆட்சி பொறுப்பை சிறப்பான முறையில நிறைவேற்றியதன் காரணமாக காயல் பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தேசங்களை வந்து அவங்க மீது வந்து பரிசாக அன்பளிப்பாக கொடுத்தாங்க. 1293 2ஆம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து இந்த உலகை விட்டு மறைகிறாங்க. அந்த தருணத்துல வந்து சுல்தான் ஜமாலுத்தீன் அவங்க வந்து ரொம்பவே வந்து பிரபலமாகவும் செல்வந்தராகவும் மேலும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தாங்க. முடிசூடா மன்னனாக நம்ம தமிழக பகுதியில வந்து முடிசூடா மன்னனாக வந்து பதவி ஏற்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக போனோம் அப்படின்னாக்க நமது ஏர்வாடியில் அடங்கி இருக்கக்கூடிய சையத் இப்ராஹிம் சுல்தான் ஷஹீத் வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்து
1195 1207 வரை சுமாரா ஒரு 15 ஆண்டுகள் தமிழகத்தில் முதன் முதலாக இஸ்லாமிய ஆட்சி நடந்தது. எப்பனாக்க 11ஆம் நூற்றாண்டினுடைய கடைசியில அந்த நிகழ்வு நடைபெறுது. அதற்கு பின்பாக ஒரு 100 வருடம், அந்த 100 வருடத்திற்கு பின்பாக இஸ்லாமியுடைய ஆட்சி அப்படின்னு பார்த்தோம்னாக்க நமது ஜமாலுத்தீன் அவர்களுடைய ஆட்சியாகத்தான் கருதப்பட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அப்பேற்பட்ட ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் கூட என்ன சொல்றது, தன்னுடைய அல்லாஹ்வினுடைய நெறிமுறையிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை காட்டி தந்தார்களோ அதன்படி அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். மேலும் ஆன்மீகத்தினுடைய பல்வேறு அந்தரங்களை அவங்க கற்றுக்கொண்டார்கள். இதனுடைய அவர்களுடைய அண்ணனாக கருதப்படக்கூடிய சுல்தான் கமாலுத்தீன் அவங்க கரெக்டா அருப்புக்கோட்டை அடைத்த சுண்ணாம்பு நாங்கூர் என்ற பகுதியில அவங்க அடக்கமாயிருக்காங்க. அதுக்கப்புறம் நமது சுல்தான் ஜமாலுத்தீன் அவங்க நம்ம அதிகமா பேசிட்டு இருந்தோமே, தமிழகத்தினுடைய இறை நேச தமிழகத்தினுடைய ஆட்சியாக இஸ்லாமிய ஆட்சியாக 2வது முறை கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா. அவங்க 1320ஆம் ஆண்டு இந்த உலகை விட்டு மறைகிறாங்க. இன்னால் இல்லாஹி வ இன்ன இலைஹி ராஜிஊன். மேலும் வலிமார்கள் இறந்ததாக எந்த ஒரு சரித்திரமும் குறிப்பிடப்படவில்லை. இந்த உலகத்தை விட்டு மறைந்துதான் இருக்கிறார்களே தவிர அவர்கள் உண்மையிலே அழிந்து போகவில்லை, மறைந்தும் மிரிந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் நமது சுல்தான் ஜமாலுத்தீன் அவர்களுடைய இறப்பு 1320ஆம் ஆண்டு இந்த உலகத்தை விட்டு மறைகிறாங்க. எங்க இப்ப அங்க அடக்கமாயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க மதுரை அருகே உள்ள பகதத் நகர் என்ற வைரவ நாகூரில் அவங்க அடக்கமாயிருக்காங்க. அப்பேற்பட்ட இறைநேசர் மதுரையில் அந்த இடத்துல அடக்கமாயிருக்காங்க. இவர்களுடைய வழிவகையில் வந்தவர்கள் தான் மும்பையில் அடங்கியிருக்கக்கூடிய ஹாஜி அலி. அவங்க நடுக்கடல்ல எப்பேற்பட்ட கராமத்தை காட்டி கொண்டிருக்கிறாங்க பாத்தீங்களா. அந்த மும்பை ஹாஜி அலி அவங்க இவங்களுடைய வழிமுறையில் வந்தவங்க தான். இன்னொருத்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க மும்பை மஹீம்ல அடங்கி இருக்கக்கூடிய மும்பை மஹீம்ல ஷேக் ஹுசைன் மக்தூம் அஸ்ஸாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்களும் மும்பைல மஹீம்ல அடங்கியிருக்காங்க. நம்ம ஜமாலுத்தீன் அவங்களுடைய வழிவகையில வந்தவங்க தான். குறிப்பாக தமிழகத்தில் மவுண்ட் ரோட்ல எல்லாத்துக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், மவுண்ட் ரோட்ல அடங்கி இருக்கக்கூடிய மூஷா ஷா காதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் ஜமாலுத்தீன் அவர்களுடைய வழிவகையில் வந்தவதாக கருதப்படுறாங்க. இது குறிப்பிட்ட காலம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஏர்வாடி பாஷநாயகத்துக்கும் இதுக்கும் 850 வருஷம் ஏர்வாடி பாஷநாயகம். இவங்க ஜமாலுத்தீன் அவர்களுடைய கணக்குன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க சுமாரா ஒரு 700 வருஷத்துக்கு பின்பாக 700 வருட காலமாக கருதப்பட்டது. அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க மும்பையில் அடங்கி இருக்கக்கூடிய ஹாஜி அலி அவர்களுடைய தர்காவும் 700 வருஷமாக தான் கருதப்படுகிறது. இங்க நம்ம மூஷா காதிரி சென்னையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய 700 வருடமாக தான் கருதப்படுகின்றது. இன்னமும் மக்களுக்கு இன்னும் அவர்களுடைய ஆன்மீக சேவையை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுடைய வழிவகையில் வந்தவர்கள் தான் நமது ஷேக் அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அப்பேற்பட்ட இறை நேசர்களும் எப்பேற்பட்ட இறை நேசர். அல்ஹம்துலில்லாஹ். நமது ஜமாலுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய மகனார் மீரான் ஷா காதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய 3 மகன்கள் கருதப்படுகின்றார்கள். அதனுடைய மூத்த மகன் சையது முகமது நமது இப்ப நம்ம தர்கால நின்று கொண்டிருக்கோமே அதுல வெளிப்புறத்துல அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. 2வது மகன் தான் நமது குத்துபுஸ் ஜமான் ஷேக் அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களுடைய அருகாமையில் அமர்ந்து இருக்கணும். மேலும் 3வது மகனாக கருதப்படக்கூடியவர்கள் மக்காவுல அங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் இவர்களுக்கும் ஜமீன் ஆத்தூருக்கும் இங்க பல்லவட்டி அருகாமையில் இருக்கக்கூடிய ஜமீன் ஆத்தூருக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டது. அது எப்படி நடந்தது? மேலும் நமது பாபா அவர்களுடைய திருமணமும் அங்க ஜமீனாத்தூர்ல தான் நடந்திருக்கு. பாபா அவர்கள் கிட்டத்தட்ட பல சில்லாக்களாக ரங்கமலையில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல பல சில்லாக்களாக அங்க திக்ர் செஞ்சு அந்த திக்ருடைய தவத்துல அதிகமாக கழிச்சிருந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அவர்களினுடைய தந்தையினுடைய வரலாற்றில் இருந்து இன்ஷா அல்லாஹ் அந்த ஜமீனுல்லா இதுல இன்னொரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னாக்க அவர்களுடைய பேரனார், அதாவது அவர்களுடைய வாரிசுலாக கருதப்படக்கூடிய அவங்களே 7வது தலைமுறை பேரர், 7வது தலைமுறை பேரர் அவங்க நம்ம பக்கத்துல இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய தந்தையார் அவங்களுடைய வரலாற்றிலிருந்து நமது பாபா அவர்களுடைய வரலாற்று வரை இன்ஷா அல்லாஹ் ஜமீனாத்தூருக்கும் பல்லவட்டிக்கும் எந்த முறையில் அந்த லிங்க் ஏற்பட்டுச்சு, எந்த முறையில் ஆன்மீக அந்த இது நடைபெற்றது, மேலும் அதனுடைய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அண்ணன் நம்மள்ட்ட ஷேர் பண்ணிப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். மகான் ஷேக் அப்துல் காதிர் அவருடைய தந்தையார் மீரான் ஷா காதிரி அவர்கள் பாலக்காட்டிலிருந்து வருத்தத்துக்காக கிழக்கு நோக்கி வருகிறார்கள். வருகிற போது பல்லவட்டி தாராபுரம், பல்லவட்டி, ஆத்தூர், குஜிலியன்பாறை வழியாக
அவருடைய முகாம் முடியும். அதாவது வியாபார சந்தைகள் முடிக்கப்படும். திருப்பி இப்படி 6 மாதம் செல்வார்கள். இப்படி திருப்பி மறுபடியும் மேற்கே இருந்து கிழக்கே போவார்கள். கிழக்கே இருந்து மேற்கே வருவார்கள். இப்படி 6 மாதம் வந்து வியாபாரம், தொழில், மார்க்கம் சம்பந்தப்பட்ட இதை செய்து கொண்டே வந்துருக்கும் போது ஏன்னா ஜமீன் ஆத்தூரில் பக்கத்தில் இருக்கிற சாணிவட்டி என்கிற ஊரில் அவர்களுக்கு அவங்க ஒரு பெரிய வழியில் இருந்தார்கள். அவர்கள் கூட இவர்கள் கல்வி கற்கிறதுக்காக அங்கே அனுப்பப்பட்டார்கள். மீரான்சாரி 3வது மகனாக இருந்த சேகர்துர்கார் வழியில் தான் சாணிவட்டி என்கிற ஊரில் அங்க இருந்த பெரிய வழியுள்ளாவிட்ட இவர்கள் தங்கி அவர் கூட இருந்து அவர்களுக்கு கிதுமத் செய்து அவர்கள்ட்ட விலாயத்து பெற்றார்கள். நான் ஒரு 10-15 வருஷம் அங்கே இருந்து அவர்கிட்ட கல்வி கற்று விலாயத்து பெற்று மறுபடியும் அவர்கள் பல்லவட்டிக்கு வந்து அவருடைய மாமனார் சாஹிப் தாவூத் அவர்கள் பல்லவட்டி பெரிய பள்ளிவாசல் தர்காவாக இருந்த பாபா பஃருதீன் தர்கா வந்து அதை நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நிர்வாகத்தில் இருக்கிற போது சாஹிப் தாவூத் இவர்கள் தொழுவதற்காக அந்த பள்ளிவாசலை சேகர்துர்கார் வழியில் அவர்கள் வீட்டிலே தொழுது கொண்டிருந்தார்கள். அதற்காக வேண்டிய அந்த தர்காவை பள்ளிவாசலாக மாற்றி இவர்கள் தொழுவதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய மகனை இவருக்கு சேகர்துர்கார் வழியில் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். இது கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இது 400 ஆண்டுக்கு முன்னால் நடந்த விஷயம். 400 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சேகர்துர்கார் வழியில் தான் பல்லவட்டியிலேயே மேற்கே அது அதிகமாக இந்த வழியாக போகிற நேரத்தில் இந்த இப்ப இருக்கிற தர்கா அடங்கி இருக்கிற இடத்துல தவம் செய்வார்கள், திக்ரு செய்வார்கள். ஒரு கொட்டாயை அமைத்து கான்கா மாதிரி அமைத்து இங்கே தர்கா தங்கி இருப்பார்கள். தீனுடைய வேலைகள் செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு முறை இவர்களுக்கும் இன்னொரு சகோதரருக்கும் பிரச்சனை ஏற்பட்ட நேரத்தை இவர் வலியுல்லாவா இல்லையா தெரிந்து கொள்வதற்கு வேண்டும் என்று மக்கள் சிலர் அபிப்பிராயப்பட்ட நேரத்தில் திருச்சியிலிருந்து நவாப் முகமது அலி அவர்கள் தன்னுடைய படையை அனுப்பி வைத்து இவர் வலியுல்லா என்பதற்கு செக் பண்றதுக்காக அனுப்பிச்சிருந்தாங்க. வலியுல்லா என்பதற்கு ஆதாரங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்றதுக்கு உடனடியாக திருச்சியிலிருந்த நவாபுடைய படை பல்லவட்டிக்கு வந்தது. வந்து இவர்கள் ஒரு பல்லவட்டியில சொட்டத்தெருவில் ஒரு இடத்துல இவர்களை உட்கார வைத்து அவர் மேல வைக்கோல் போரை ஏற்படுத்தி அந்த வைக்கோல் போருக்கு தீ மூட்டி வைத்தார்கள். விடிய விடிய அந்த தீ எரிந்தது. காலையில வலியுல்லா அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். உடனடியாக அங்க உள்ள வந்த மந்திரி கூட வந்து அனைவரும் சேர்ந்து இவர்கள் வலியுல்லா தான், இவர்களுக்கு எந்த டிஸ்டர்ப் நாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அங்கிருந்து அவர்கள் உடனடியாக மன்னர் எடுத்த திருச்சி நவாபுக்கு போய் சொல்லி இவர்கள் உண்மையான வழியுள்ளா, இவர்களுக்கு நாம் எதுவும் செய்யக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னதற்கு ஆற்காடு நவாப் அவர்கள் 2 பெரிய தட்டில பல்லவட்டி இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள இடங்களையும் மேற்கே அமராவதி ஆற்றில் இருந்த ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள இடங்களையும் தானமாக வழங்கி தட்டிலே வைத்து மறுமுறை கொண்ட அரச படையோடு வந்து வலியுல்லா இடத்துல வந்து உங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த இடங்களை நாங்கள் அர்ப்பணிப்பு தானமாக கொடுக்கிறோம் என்று சொன்னார். ஆற்காடு நவாப் திருச்சி நவாப் சொன்னார். அதற்கு வலியுல்லா அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு இந்த இடமெல்லாம் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை, அமராவதி பாசனமும் எங்களுக்கு தேவையில்லை, நஞ்சை பாசனமான ஈஸ்வரத்திலிருந்து தத்தம் வரை அதே நத்தம் புறம்போக்கிட்டு தான் சொல்லுவார்கள் அந்த பகுதியை. அதே அந்த புறம்போக்கு ஒரு திருச்சி வரை பக்கத்துல காவிரி ஆறு வரை உள்ள புறம்போக்கையும் கட்டா போட்டு கொண்டாந்து கொடுத்தார்கள். அது மறுத்து விட்டார்கள். சேகர்துர்கார் எங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு கஷ்டம் வரும், உங்களுக்கு சாப்பாடு இதாயிரும் அப்படின்னு சொன்னார் அவர் திருச்சி நவாப். ஆனா அந்த சேகர்துர்கார் எங்களுக்கு கியாமத்தினாலே நாங்கள் எங்க ஊருக்காரரும் நாங்களும் என்றைக்குமே பட்டணையாக இருக்க மாட்டோம், அதான் எங்களுக்கு வயிறு கொடுத்துக்கிட்டே இருப்பான், அதனால எங்களுக்கு இந்த இடமும் வேணாம், இந்த இது வேணாம், வாபஸ் திருப்பி அனுப்பி விட்டார்கள். அவருடைய துவாவினால இன்று வரை நாங்கள் எங்க ஊர்ல கல்யாணம் இருந்து அனைத்து எங்க ஊர் நடந்து கொண்டே இருக்குது. நாங்கள் யாரும் எங்க ஊர்ல பட்டணையாக படுத்ததே இல்லை. அனைவரும் சாப்பிட்டு நிம்மதியா பாபாவுடைய துவாவில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து அப்படித்தான் இங்க ஸ்டோரி ஆரம்பிச்சு நாங்கள் 7வது தலைமுறையாக இங்க வாழ்கிறோம். அடுத்து 8வது தலைமுறை வந்திருக்கிறது. துவாவில எங்களுடைய வளர்ந்து சிறப்பாகவும் அவருடைய துவாவில எல்லா மக்களும் செழிப்பாகவும் சிறப்பாகவும் இருக்கிறார்கள். ஊருக்கு அள்ளி அள்ளி கொடுத்து ஊருடைய வளர்ச்சிக்காகவும் ஊருடைய நல்ல தைரியத்துக்காகவும் துவா செய்து அவருடைய ஊர் மக்களுக்காக அளப்பரிய ஞாபகங்களையும் துவாக்களையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வாய்ப்பு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. அதாவது வந்து நம்ம பேசுறது அப்படிங்கறத விட வந்து அவங்களுடைய வாரிசுதாரர் பேசணும் அப்படி இருக்கும் அப்படிங்கறனாலதான் வந்து அவங்கள்ட்ட கொடுத்தது. அல்லாஹ்வுடைய மாதம் கிருபை. அவங்களுடைய அளப்பரிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னாங்க. மேலும் வந்து
அதாவது ஒரு 2015 அந்த காலகட்டத்தில் வந்து கொடைக்கானலில் இருந்து சுமார் ஒரு 9 உலமாக்கள் வந்து ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தானாங்க அப்படின்ற முறையில் எல்லாமே கேள்விப்பட்டோம். உலக மக்களே வந்து திடுக்கிடும் வகையில வந்து, ஏன்னா ஒரே நேரத்துல ஒரு உலமாக்கள் ஒரே இடத்துல வந்து மௌத்தாகிறாங்க அப்படின்னாக்க அது உலகம் அழிவு இழுத்து கொண்டு போகுது அப்படிங்கிற மாதிரி தான். ஒரே இடத்துல ஒரு 9 உலமாக்கள் அப்படின்னாக்க ஒரு உலமா அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மக்களை வந்து சீர்திருத்தக்கூடிய வகையில் தான் இருக்கு. அப்படின்னு கணக்கு பார்த்தோம்னாக்க பல கோடி மக்களுக்கு உண்டான ஒரு பொக்கிஷமாக கருதப்படக்கூடிய அந்த 9 உலமாக்கள் நம்ம பல்லவட்டிக்காரங்க தான். அவங்க தான் 2015 ஆக்சிடென்ட்ல வந்து மௌத்தானாங்க. இங்க நம்ம பாதுஷா நாயகம் அன்னவர்களினுடைய பேரர்களாக கருதப்படக்கூடிய வாரிசுதாரர்களாக கருதப்படக்கூடிய 2 உலமாக்கள் அவங்க வந்து இங்க வந்து அடக்கம் செய்யப்பட்டாங்க. அப்ப கண்கூடா நடந்த ஒரு அந்த அடக்கத்திற்கு பின்பாக கண்கூடாக நடந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் அப்படிங்கிற முறையில நிர்வாகம் இந்த விஷயத்தை நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்காவில் இந்த மேற்பார்வை செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது அண்ணன் வந்து சில வார்த்தைகள் பேச விரும்புறாங்க. எப்பேற்பட்ட ஒரு கராமத்தை உண்மையில அவங்க சொன்னோன்னே மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்ராஹிம் அண்ணன் அவர்கள் அந்த கராமத்தை இன்ஷா அல்லாஹ் நேரடியா பார்த்தேன்னு சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் அவர்களின் மூலமாக நம்ம அதை தெரிந்து கொள்வோம். இந்த ஆப்ஷன் இப்படி அடக்கம் பண்ணும்போது மழை பொழிந்து கொண்டிருந்தது. சரியான மழை. அந்த நேரம் மழை வரும்னு யாரும் கனவாகல. அவுளியாக்களுடைய துவா பழக்கத்தால அவங்களுடைய பேரராக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஆஜத்தில் அவங்களும் அவுளியா தான் இருந்தாலும் அந்த இதில் வந்து 6 வருஷமா வந்து மழை பெஞ்சது வந்து 2-3 மணி நேரம் பெஞ்சிருக்கு. அல்லாவுடைய கிருவியில நல்லபடியாக மழை பெஞ்சிருக்கு. ஆனா அவங்க கபருடைய அடக்கஸ்தானம் அடக்கிட்டு வெளியில போகும்போது அவங்க பள்ளியில உட்கார்ந்து தொழுதுட்டு வெளியே வரும்போது கண்ணார பார்த்த காட்சி நான் பார்த்தேன். கபருடைய இதுல இருந்து வெளியே எந்திரிச்சு போறாங்க. ரத்த பிளான் இல்ல, எந்திரிச்சு போய் அந்த ரூம் பூட்டி இருக்கிற ரூமுக்குள்ள தொழுகிறாங்க. பள்ளியாசுக்குள்ள தொழுதுட்டு வந்து அவங்க அடக்கமான இடத்துல உள்ள போகும்போது எங்களுக்கு மனசால அதை பார்க்கறதுக்கே எங்களுக்கு இது பூர்த்தி இல்லை. எங்களுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அதனால அவங்களுடைய அவுளியாவுடைய பேரப்பிள்ளைகள் இன்னைக்கும் அவங்க பெரிய பாக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து பத்தி பூர்த்தி வச்சு இன்னைக்கு கேட்கிற இதுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய இது இருக்கு. பவர் அவங்களுக்கு வந்து எந்த இதுவுமே இல்லைங்காம அவங்களும் 2 பேரும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. என்ன கஷ்டம் கேட்டாலும் அதை கொடுக்குறாங்க. உங்களோட காரியத்தை முடிச்சு வைக்கிறாங்க. எல்லாத்தையுமே முடிச்சு வைக்கிறாங்க. ஒரு கஷ்டம்னு வந்தா அதை பார்த்து கொடுக்குறாங்க. யாருக்கு மக்களுக்கு புரிஞ்சிருக்கு, அவங்க ஆண்களுக்கு புரிஞ்சிருக்கு, பெண்களுக்கும் புரிஞ்சிருக்கு. அதனால அவங்களுடைய துவாவில் வச்சு வைக்கணும். அல்லாவுடைய இதுல ஒரு நேர்ல பார்த்தா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. உண்மையிலே பக்கத்துல உண்மையிலே என்ன சொல்றது, மனதை பதைக்கக்கூடிய ஒரு விஷயம். உண்மையிலே அந்த 2 பேரர்களும் வந்து இரத்தத்துடனும் அந்த கபரில் வந்து வெளியேற்பட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பள்ளியில வந்து பூட்டி வைக்கப்பட்ட அந்த பள்ளியில வந்து தொழுதுட்டு மீண்டும் அவங்களுடைய ரூஹ் வந்து உள்ள அந்த கபருக்குள்ளே போனதை வந்து கண்கூட பார்த்து சொன்னாங்க. அதாவது வலிமார்கள், திருப்பியும் சொல்றேன், வலிமார்கள் என்பவர்கள் வந்து மக்களினுடைய நலன்களுக்காகத்தான் அனுப்பியிருக்கின்றான். அல்லாஹ் எக்கா நவீனாலாம் வந்து வலிமார்கள் எல்லாம் அல்லாஹ் அனுப்பல, மக்களினுடைய நலன்களுக்காகத்தான் அனுப்பியிருக்கின்றான். உலகத்தில் கோடான கோடி வலிமார்கள் இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட வலிமார்களை தான் அல்லாஹ்தாலா மக்களின் முன்பாக அனுப்பி வைக்கின்றான். எத்தனையோ பேர் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம நிறைய பேர் அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மக்களினுடைய கண்ணுக்கு புலனாக கருதப்படக்கூடியவர்களை குறிப்பிட்ட வழிமார்களை தான் அல்லாஹ்தாலா அனுப்பியிருக்கின்றான். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு இடமாக பல்லவட்டியில் அடங்கி இருக்கக்கூடிய நமது ஷேக் அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தர்பாரில் வந்து நம்ம இருக்கிறது ரொம்பவே மிக சந்தோஷமாக கருதப்படுது. பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் மிகவும் அழகான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நமது மகான் ஷேக் அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அவங்க மட்டும் இல்லைங்க, அவங்க பின்னாடி கிளைகள் அவங்களும் வந்து ஆன்மீகத்தில் திளைத்துதான் விளங்கினாங்க. அதுல குறிப்பா வந்து பல்லவட்டியில வந்து சிறப்பா கூறப்படுறது வந்து புது சாஹிப் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப சிறப்பா கூறுறாங்க.
அவங்களுடைய ஹிஸ்டரியில் வந்து ஒரு முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னாக்க வந்து ஒருத்தவங்க ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னாக்க வந்து அவங்களுடைய உயிர் எழுதி வச்சுட்டு தான் வந்து ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க வந்து இளம் வயதிலேயே ஹஜ்ஜுக்கு அவங்க புறப்பட்டு சென்றாங்க. குறிப்பிட்ட காலமாகியும் அந்த நமது பாபாவர்களுடைய பேரனார் வந்து திரும்பல. அப்பதான் வந்து போன் எதுவுமே கிடையாதுல்ல, அதனால வந்து கடிதம் மூலமா தான் எல்லாமே இது பண்ணாங்க. அப்பயும் வந்து எந்த ஒரு ரிப்ளை இல்லை அப்படின்னு வந்து இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. சரி போகும்போது வந்து பயணத்துல வந்து அவங்க வந்து மூத்தாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஆனா வந்து இந்த புது சாஹிப் அப்படிங்கிறவங்க வந்து பாரசீக மொழி அதை வந்து கத்துக்கிறதுக்காக, அந்த அரபி மொழியை வந்து கத்துக்கிறதுக்காக வந்து ரொம்பவே ஈடுபட்டு ரொம்ப ஈர்ப்பா இருந்திருக்காங்க அந்த விஷயத்துல. அங்க மக்கால வந்து அந்த அரபி கல்லூரியை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு ஆசை, சரி அதை நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாணவராக வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. அங்கே ஊர்ல இருந்து வந்தாங்கல்ல, யார்கிட்டையுமே எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கல, அவங்க அப்படியே ஜாயின் பண்ணிடுறாங்க. இந்த புது சாஹிப் அப்படிங்கிறவங்களுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னாக்க, பெண்களுக்கான தனித்துவ உரிமை, அந்த சட்டம் போடாம இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அந்த தனித்துவ உரிமையை ஏற்படுத்தி கொடுத்தது, மேலும் வந்து அனைத்தும் சமத்துவம் என்ற உரிமையை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த மாதிரிலாம் வந்து இந்த மகானை வந்து சேர்ந்தடையும். குறிப்பாக இந்த பல்லவட்டியில மக்தூமியா மதரசா அப்படின்னு சொல்லிட்டு மதரசாவை வந்து நிறுவியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான உலமாக்கள் உருவாகுவதற்கு காரணமாக அடித்தளமாக இந்த புது சாஹிப் அண்ணவர்கள் வந்து கருதப்படுறாங்க. இவங்க வேற யாரும் இல்ல, மகான் ஷேக் அப்துல் காதிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பேரராக கருதப்படக்கூடிய அவர்கள் தான் வந்து இதனுடைய செயல் வந்து செஞ்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். மகான் அவர்களுடைய குடும்பம் முழுவதுமே இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், பன்று தொட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் மட்டும் இல்ல, இந்த மகானுடைய கிளைகள்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்க வந்து மகானுடைய தர்பாருக்கு பின்னாடியே எக்கச்சக்கமான பேர் வந்து அடங்கியிருக்காங்க. அந்த அண்ணன் வந்து நேர்ல பார்த்ததா வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, 9 உலமாக்களில் 2 உலமாக்கள் வந்து நம்ம பாதுஷா நாயகத்தினுடைய பேரர்களாக கருதப்படக்கூடியவர்கள். அவர்களும் பின்னாடி தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் வாங்க அப்படி உள்ள போய் பார்க்கலாம். சொல்லுங்க. இவங்க ஜமீனாத்தூரில் பிறந்தாங்க. இவங்க சிறு வயசாக இருக்கிறப்ப அடிக்கடி ரங்கமலைக்கு போகிற பழக்கம் இருந்துச்சுங்க. இவங்க ரங்கமலையில் வந்து சில்லாக இருப்பாங்க. இப்போ போக வர்றப்ப கிராமத்து ஜனங்கள்ட்டெல்லாம் வந்து நல விசாரிச்சுக்கிட்டு போவாங்க. அப்படி நல விசாரிச்சுட்டு போகிறப்ப ஒரு தடவை அந்த ஏரியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஜமீன்தாருடைய மகன் பாம்பு கடிச்சு இறந்துட்டதாக அவர் நம்பப்படுதுங்க. அவரை வந்து ஜமீன்தார் வந்து ரொம்ப தூரம் கெஞ்சி கேட்டப்ப அவரை மறுபடியும் உயிர் பெற்றதாக ஒரு சம்பவம் வந்து இவங்களை பற்றி கராமத்தில் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க அடிக்கடி ரங்கமலைக்கு போக வர இருக்கிறப்ப பல்லப்பட்டிங்கிற ஒரு மிக சிறிய கிராமமாக இருந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த காலத்தில் வந்து சரி பல்லப்பட்டிக்கு இவங்க வந்து குடியாமந்து இங்கே பல்லப்பட்டியில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வாழ ஆரம்பித்த பிறகு தான் பல்லப்பட்டிங்கிற ஒரு ஊரே வந்து அதுக்கப்புறம் தான் உருவாகுதுங்க. இவருடைய முரீதுமார்கள் தமிழ்நாடுங்க எல்லா பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. இவர் அன்பின் காரணமாக எல்லோரும் இந்த ஊருக்கு வந்து குடியேறுறாங்க. அப்படி குடியேறப்ப அடையாளம் தெரியறதுக்காக ஒவ்வொரு ஊருக்காரங்களும் அந்த பட்ட பெயர்களை வச்சு கூப்பிட்றாங்க. அதுதான் வந்து இந்த பல்லப்பட்டியில் வகைராவாக வந்து மாறுது. இப்போ ஆத்தூராமூடு, திண்டுக்கல்லாமூடு, ஈசனத்தாமூடு அப்படின்னு சொல்லி பல வகைராக்கள் இந்த பல்லப்பட்டிக்குள்ளே இருக்குதுங்க. இந்த வகைராக்களை இப்படித்தான் உருவாச்சுங்க. இவங்க இந்த பல்லப்பட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் தான் மேற்கு பள்ளிவாசல் இவங்க மேற்பார்வையில் தான் வந்து கட்டப்பட்டதுங்க. சுமார் 400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட மேற்கு பள்ளிவாசலுங்க. அப்போ வந்து ஒரு கராமத்து நடந்ததாக சொல்கிறாங்க. அதாவது வந்துங்க மினாராக்கள் வந்து கட்டுமான பணியில் இருக்கிறப்ப மினாரா மேலே இருந்து கட்டுமான பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒருத்தர் மயக்கம் போட்டு கீழே விழுந்தாரு. கீழே மகான் ஷேக் அப்துல் காதிர் வலியுள்ள நின்றுட்டு இருக்கிறாங்க. மயக்கம் போட்டு கீழே விழுந்தோட எழுப்பிட்டு என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறப்ப மேற்கு திசையிலேருந்து ஒரு பெரிய ஒரு 100 ஒளி வந்து என்னை வந்து தாக்குச்சுங்க. ஆனால் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்தேன். அப்போ மகான் ஷேக் அப்துல் காதிர் வலியுல்லா சொல்லியிருக்காங்க, மக்கா காபத்துல்லாவுக்கும் இந்த மினாராவுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. எப்போ வரைக்கும் இந்த மினாரா இருக்குதோ அப்போ வரைக்கும் இந்த பல்லப்பட்டிக்கு எந்த சேதாரமும் உருவாகாது அப்படின்னு சொல்லி இவங்க வாக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் இவங்க பல்லப்பட்டிக்காக நிறைய துவாக்கள் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. இதில் வந்து அந்த மிக முக்கியமான துவாக்கள்லாம் வந்துங்க உங்களுக்கு இந்த ஊர் எப்போவுமே விரிவடைஞ்சு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பாருங்கள் இந்த ஊர் வந்து பள்ளி பெருந்து அதாவது ஏறக்குறைய திண்டுக்கல் ரோடு பைபாஸ் வரைக்கும் ஊர் நெருங்கிடுச்சுங்க. வருங்காலத்தில் திண்டுக்கல் ரோடு பைபாஸ்லேயே வந்து பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சு பல்லப்பட்டி ஊருக்குள்ளே இருக்க டவுன் பஸ் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து மிகப்பெரிய முக்கியமான இவங்க துவால இது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஊரில் மக்கள் ஆண்கள் அனைவரும் வெளியூரில் போய் சம்பாதிக்கிற சூழலில் இருக்கிறப்ப பெண்கள் தனிமையில் இருக்கிறாங்க. இந்த பெண்களுக்கு நீ பறக்குத பாதுகாப்பு தருவாயாக துவா கேட்டுங்க. அந்த துவாவின் பறக்குதா இந்த ஊர் பெண் மக்கள் ஆண் துணை இல்லாமல் தைரியமாக வாழுவாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு வெளியூரில் எங்கேயுமே கிடையாதுங்க.
இந்த ஊரில் பெண்களை விட்டு போட்டு ஆண்கள் வருஷக்கணக்கில் வடநாடுகள் போய் வியாபாரம் பண்ணாங்க. ஆனால் எந்த வித பயமும் இல்லாமல் செய்வாங்க. ஒரு சில குடும்பங்களில் பெண்களே தலைமையேற்று திருமணம் நடத்தி வைக்கிறது கூட நடந்திருக்குதுங்க. இந்த ஊரில் பெண்கள் வந்து அந்தளவு பலசாலியாகவும் பாதுகாப்பும், இந்த பாதுகாப்பு எந்த ஊர்லேயும் கிடையவே கிடையாது. அதே போல் இந்த ஊரில் எப்போவுமே விருந்து உபச்சாரம் நடக்குங்க. அதுக்கு இவங்க துவா எப்போவுமே விருந்து உபச்சாரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க துவா கேட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வருஷம் 365 நாள் தேக்ஸால சோறு ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க, விருந்து படைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு பேரில் கல்யாணம் தான் அப்படின்னு இல்லைங்க, குழந்தை பிறக்கிறது, மற்ற இந்த சாப்பாடு அந்த சாப்பாடு, இதுவும் ஒரு சாப்பாடுகள் வந்து ஊர் முழுக்க வந்து தேக்ஸால கண்டிப்பாக சோறு ஆக்கிட்டே போய் விருந்து பரிமாறிக்கிட்டே இருக்குதுங்க. அந்தளவு கராமத் மிகுந்த மகான் ஷேக் அப்துல் காதர் வலியுள்ளவங்க. இவங்க வந்து ஜின்னாத்துக்களை நிறையா வசியம் பண்ணி வச்சதாக வந்து சொல்கிறாங்க. இவங்களை வந்து வசியம் பண்ணி வச்சுருக்கிற ஜின்னுகள் புது ஜின்னுகளை ஒரு சில நேரத்தில் வந்து கூட்டிகிட்டு வருமா. அப்படி கூட்டுறப்போ இவங்களுக்கு வந்து கட்டுப்பாட்டுக்கு வந்து அடங்காதான் அந்த ஜின்னுகள். இவங்க கைத்தடியை வச்சு தூக்கி எறிவாங்களா, இந்த கைத்தடியை அந்த ஜின்னுகளை வந்து கட்டி இழுத்துட்டோமோ அதுக்கப்புறம் தான் அந்த ஜின்னுகள் இவங்களுக்கு அடங்குறதாக இப்படி ஒரு சம்பவம் இவங்களை பற்றி. الفاتحة أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب من شر النفاثات في العقد من شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس بسم الله الرحمن الرحيم اللهم لك الحمد لك الشكر يا الله اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم نكون من الجاهلين ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب الموت وقنا عذاب المحشر وقنا عذاب الآخرة وقنا عذاب الدنيا وقنا عذاب الميزان ربنا ما خلقت هذا باطلا سبحانك وقنا عذاب النار ربي آتنا في خير من زكيها خير من زكاها أنت وليها مولاها أنت وليها مولاها أنت وليها مولاها اللهم أنت ربي لا إله إلا أنت عليه توكلت وأنا رب العرش الكريم ما شاء الله كان مغلم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم أعلم أن الله على كل شيء قدير وأن الله قد أحاط بكل شيء علما اللهم اهدنا الصراط المستقيم اللهم اهدنا الصراط المستقيم اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين ربي هب لي حكمة والصالحين اللهم صل بكرمك هادية نازلة بركة شاملة مقبولة كاملة إلى روح سيدنا مولانا محمد النبي صلى الله عليه وسلم سيدنا قطب الأقطاب محبوب سبحاني معشوق رحماني جندل نوراني محي الدين عبد القادر جيلاني قدس الله سر العظيم سيدنا مهان شيخ عبد القادر قدس الله سر العظيم سيدنا قطب الزمان شيخ عبد القادر قدس الله سر العظيم سيدنا قطب الزمان شيخ عبد القادر قدس الله سر العظيم سيدنا قطب الأقطاب سلطان هند سيدنا قطب الأقطاب سلطان هند هند الودي أجمير بابا چشتی قدس الله سر العظيم سيدنا قطب الأقطاب نجام الدين ولی اللہ قدس الله سر العظيم سيدنا قطب الأقطاب جلال الدين ولی قدس الله سر العظيم سيدنا قطب الأقطاب ترک پانیپت ولی اللہ قدس الله سر العظيم سيدنا قطب الأقطاب يروادی سيد ابراهيم سلطان شهيد ولی اللہ قدس الله سر العظيم سيدنا قطب الأقطاب ابو طاهر شهيد ولی اللہ قدس الله سر العظيم سيدنا قطب الأقطاب عباس مدری شهيد ولی اللہ قدس الله سر العظيم سيدنا قطب الأقطاب سارا مسورا ما قدسها سيدنا قطب الأقطاب چلا ما قدسها سيدنا قطب الأقطاب رکا سما قدسها سيدنا قطب الأقطاب رابعة البصرية قدسها سيدنا قطب الأقطاب يروادی اولیاء الروح اجمعین سيدنا قطب الأقطاب کیلا کرے صدقۃ اللہ قدس اللہ سر العظيم سيدنا قطب الأقطاب کیلا کرے پلاک بولی اللہ قدس اللہ سر العظيم سيدنا قطب الأقطاب کیلا کرے اولیاء الروح اجمعین سيدنا قطب الأقطاب سيدنا قطب الأقطاب سيدنا قطب الأقطاب சிக்கந்தர் அலி பாஷா சிக்கந்தாமலை قدس الله سر العظيم سيدنا قطب الأقطاب கோரிப்பாளையம் ولی اللہ ولی قدس اللہ سر العظيم سيدنا قطب الأقطاب سلطان علاؤدین ولی اللہ قدس اللہ سر العظيم سيدنا قطب الأقطاب سلطان جلال الدین ولی قدس اللہ سر العظيم سيدنا قطب الأقطاب ناہور شاہ الحمید میران کج سوائی مانک پوری قدس اللہ سر العظيم سيدنا قطب الأقطاب سلطان بیوی قدسها سيدنا قطب الأقطاب یوسف دادا ولی اللہ قدس اللہ سر العظيم سيدنا قطب الأقطاب متوپیٹے شیخ داؤد ولی اللہ قدس اللہ سر العظيم سيدنا قطب الأقطاب
பாப்பாவரை ஷேக் அலாவுதீன் ஒலியுல்லா கத்தசல்லா அஸ்ரலதி, சையதுனா குத்துபுல்லா கத்தா திருச்சி நத்தஹர் வலி தபலே ஆலம் பாதுஷா நாயகம் கத்தசல்லா அஸ்ரலதி, சையதுனா குத்துபுல்லா கத்தா குலிப்பட்டி மகான் ஷேக் ஃபரீத் வலியுல்லா சக்கரை பாபா கத்தசல்லா அஸ்ரலதி, சையதுனா குத்துபுல்லா கத்தா குலிப்பட்டி மகான் ஷேக் ஃபரீத் வலியுல்லா சக்கரை பாபா கத்தசல்லா அஸ்ரலதி, சையதுனா குத்துபுல்லா கத்தா இடையகோட்டை மௌலானா ஹஜரத் கத்தசல்லா அஸ்ரலதி, சையதுனா குத்துபுல்லா கத்தா அரபு மஸ்தான் ஒலியுல்லா கத்தசல்லா அஸ்ரலதி, சையதுனா குத்துபுல் அக்தாப் கௌகபில் ஹிந்த் ஹாஜா பஷீர் அஹமது பேர்னாம்பேட்டை கத்தசல்லா அஸ்ரலதி, சையதுனா குத்துபுல் அக்தாப் பேகம் ஷாஹிபா கத்தசஹா, சையதுனா குத்துபுல் அக்தாப் திண்டுக்கல் திப்பு சுல்தான் ஒலியுல்லா கத்தசல்லா அஸ்ரலதி, சையதுனா குத்துபுல் அக்தாப் சையத் இப்ராஹிம் மகாம் தடாவுதாய் அவுலியா கத்தசல்லா அஸ்ரலதி, சையதுனா குத்துபுல் அக்தாப் சுக்கான் சாஹிப் ஒலியுல்லா கத்தசல்லா அஸ்ரலதி, சையதுனா குத்துபுல் அக்தாப் ஹஜரத் லத்தீஃப் மௌலானா கத்தசல்லா அஸ்ரலதி, சையதுனா கவுஞ்சி மலங்குபா ஒலியுல்லா கத்தசல்லா அஸ்ரலதி, சையதுனா அஹமது மதனி கத்தசல்லா அஸ்ரலதி, சையதுனா குத்துபுல் அக்தாப் சையதுனா குத்துபுல்லா கத்தாப் குத்துபு ஜமான் ஆரணி பாவா கமாலுதீன் ஆத்துரை ஆரணி பாவலியில் கத்தசல்லா அஸ்ரலதி, சையதுனா குத்துபுல்லா கத்தாப் அப்துல் காதர் பாபாஜி ராசிபுரம் கத்தசல்லா அஸ்ரலதி, சையதுனா குத்துபு ஜமான் திண்டுக்கல் சிஸ்தி பாபா தாமத் பரக்காத்துஹு, சையதுனா குத்துபு ஜமான் ஃபாரூக் பாபா தாமத் பரக்காத்துஹு, சும்மையில அவுலியாக்கள் ரூஹி அஜ்மாயின், சும்மையில அன்பியாக்கள் ரூஹி அஜ்மாயின், சும்மையில பல்லவட்டி அவுலியாக்கள் ரூஹி அஜ்மாயின். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இப்பேற்பட்ட ஒரு மகான்கள் வாழக்கூடிய இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் யா அல்லாஹ் உள்ளபூர்வமான வாழ்க்கை அரமனை ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ஆன்மீகத்தில் திறந்து விளங்கக்கூடிய மக்களாக இரமனை ஆக்கி தந்தருள்வாயாக. இவர்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட முசீபத்துகள் ஜின்னு ஷைத்தான்கள் கெடுதிகள் நோவினைகள் அனைத்தும் இந்த மகானவர்களுடைய துவா பரக்கத்தை கொண்டு அனைத்தும் நீங்கிட கிருபை செய்வாயாக. மேலும் இங்கு இருக்கக்கூடிய மகான்களினுடைய பொருட்டினால், மேலும் இவர்களுடைய வாரிசுதாரர் அவர்களுடைய பொருட்டினால், மேலும் அவர்களுடைய மூதாதையராக கருதப்படக்கூடிய மும்பை ஹாஜி அலி தர்கா, மேலும் அவர்களுடைய இதாக கருதப்படக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய பேணிகுண்டா ஃபக்ருதீன் ஒலியுல்லா அவர்களுடைய துவா பரக்கத்தை முழுமையாக பெறக்கூடிய பாக்கியத்தனை தந்தருள்வாயாக. மேலும் குறிப்பாக சென்னை மூசா காதிர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய துவா பரக்கத்தை முழுமையாக பெறக்கூடிய பாக்கியத்தனை தந்தருள்வாயாக. இங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களினுடைய தேவைகளை அனைத்தும் நீ அறிவாயா அல்லாஹ். அவர்களுடைய தேவைகள் அனைத்தும் ஹலாலாக்கி ஹாஜத்துக்கள் அனைத்து எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொருட்டாலும் உன்னால் பொருந்தி கொள்ளப்பட்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் வலிமார்கள் ஒலிமார்கள் சுகதாக்கள் நாதாக்கள் புகஹாக்கள் வலிமா அவுலியாக்கள் அனைவர்கள் பொருட்டாலும் குறிப்பாக மகான் ஷேக் அப்துல் காதிர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய பொருட்டாலும் அனைத்து மக்களுக்கும் நலன்களினிய நல்குவாயாக. இந்த துவா அனைத்து முழுமையாக நீ கபுல் செய்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா ஹைரி ஹல்கி சய்யிதனா முஹம்மதின் வ அலி ஸஹ்பி அஜ்மஈன் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையில் ஜியாரத் செஞ்சுட்டு அப்படியே எல்லாருமே வெளியில் வந்தோம். அண்ணன் வந்து நார்சா வந்து மலிதா கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அப்போ வந்து நம்ம அந்த வரலாற்றை சேகரிக்கக்கூடிய நம்ம பல்லவட்டியினுடைய பொக்கிஷம் அப்படின்றவங்க வந்து அன்வர் பாஷா அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மலிதாவுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு கல்லுக்குமே ஒரு ஹிஸ்ட்ரி சொன்னாங்க. லாஸ்ட்ல இருந்து இந்த மலிதாவுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய இல்மில் பரக்கத் செய்வானாக. மேலும் பாவருடைய மசார் பக்கத்தில் நிற்கிறோம், அவங்களுடைய ஃபைஸ் பரக்கத் முழுமையாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தினை தந்தருள்வானாக. மேலும் இந்தனுடைய சேவையை அவர் காலம் முழுக்கவும் பின்பு அவர்கள் வரக்கூடிய காலங்களிலும் தொடர்ச்சியாக செய்தால் நன்றாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இதன் இந்த மலிதாவை பற்றி இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறிய கருத்தாக சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இது மலுதா அப்படிங்கிறது வந்துங்க, இது பல்லப்பட்டி தவிர வேறு எந்த ஊர்லேயும் கிடைக்காதுங்க. ஒவ்வொரு தர்காவுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது. சீரணை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒவ்வொரு தர்காவில் ஒவ்வொரு இது, அதாவது பிரியாணி கொடுக்குற தர்காக்கள் இருக்குது, சாப்பாடு ஆக்கி கொடுக்குறது. ஆனால் இங்கே வந்தால் இந்த மலுதாங்கிறது மட்டும்தானுங்க கிடைக்கும். இது வந்து அரிசி மாவு, வாழைப்பழம், மாதுளம்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள் பழங்களை அடுப்பில் வேக வைக்காமல் பிணைஞ்சு கொடுக்குதுங்க. இது ஏன் இந்த தர்காவில் கொடுக்குறாங்க, இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, மகான் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லா அவர்கள் இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ருக்குறாங்க. இதை விரும்பி சாப்பிட்டது ஒரே காரணத்தினால அவங்களுடைய நினைவாக வந்து இது இங்கே வர்றவங்களுக்கு இதை வந்து சேர்னையாக கொடுக்கப்படுதுங்க. இதுதான் இதோடைய வரலாறுங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் உண்ட உணவை, அவர்கள் பிரியப்பட்ட உணவை காலம் முழுக்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் கியாமத் நாள் வரைக்கும் வந்து இந்த நிகழ்வு நடைபெறும். மேலும்
இந்த சூழ்நிலை அமைப்பு வந்து அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையில வந்து ஒரு நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்கு. மேலும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நல்ல ஜியாரத்தில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நல்ல ஒரு வழிமார்களுடைய இடத்தில் நாம் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறும் இஸ்லாமிக் தமிழன் ஷாகுல் ஹமீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.